சொல்லாது உங்களுக்கு காசு வரணும் குத்தி அரசு கம்பெனி ஃப்ரீயா தர வந்து இதோடி அம்மா எவ்வளோதான் பேசுகிறேன் கொஞ்சம் எண்ணி பேச மாமனார் வெட்டு பார்க்குறேன் என் ஜக்காத்துக்கு வாங்கி நான் வந்தாத்தான் இவங்க வாய் நான் வரக்கூடாது வெளியே மகா கம்பன் தான் நான் உங்களுக்கு பாவம் பண்ணேன் என்ன வாடிய எல்லாம் வராங்களாங்க வராங்களாமே நீ வரியா என்னங்க
விடிஞ்சா உனக்கு எனக்கு கல்யாணம் சொன்னேன்ல, கல்யாணம் புறப்பட்டு போகலாம். அந்நாட்டு மக்களை பொறுப்போடு பாதுகாக்கிறேன் மகன் சென்றான். விஜயனுடைய வழியில் பார்த்திருக்கிறேன். வந்தவுடனே இந்த ஆட்சி பொறுப்பு முழுமையாக அவனுக்கு ஒப்படைத்து நான் தனிமையில் இருக்க போறேன். எதிர்பார்க்கிற வருவது யாருன்னு தெரியல. வழியில் வரட்டும். அப்பா, மலைநாட்டு மக்கள் 8 பேர் சௌக்கியம் தானே? மலைநாட்டு மக்கள் யார் ஒரு குறையில் நல்ல முறையில் உள்ளார்கள். விஜயபுரி நாட்டு மக்கள் எல்லாரும் எந்த குறையும் கிடையாது. வரவில்லை என்று மன வருத்தத்தோடு இருந்தாங்க. அப்படியே வந்துட்டு இல்ல, இனிமேல் குறை என்பது கிடையாது. அத்தனை பேருக்கு உங்களுக்காக ஒரு நாள் விழா உண்டி ஏற்பாடு செய்ய போறோம்பா. அப்படியா இருந்தாலும் என் மனைவி சாந்தி எங்க சென்றிருக்கிறார், அவளை பார்க்க வேண்டுமே. மனைவி சாந்தியா? உண்மைதான். மனைவி சாந்தியை பார்க்க முடியாது. என் மனைவி சாந்தியை நான் பார்க்க கூடாதா? ஆமாப்பா. நான் பார்க்க முடியாது. நீ இல்லாத நேரத்துல தவறான ஒரு வாதம் நடந்து போச்சுவா. என்னப்பா சொல்றீங்க? நீ இல்லாத நேரத்துல அவ கருவுற்று இருந்தா காரணம் கேட்டு சொல்ல மறுத்தா. அப்படி என்றால் கனவுல எல்லா நேரத்திலையும் நீ யாரோடு கூடி கழித்தே, நீ தவறான பாதையில் நடந்தே, நீ தப்பான பாதையில் நடந்து நான் முடிவெடுத்தோம். நாட்டை விட்டு அடிச்சு தைச்சிட்டு ஓடி போயிட்டா போ. அந்த கருவிற்கு காரணமே நான் தான். நீயா? உண்மைதானப்பா. ஒரு மருமகளாயிட்டு மாமனார் கேட்கிறேன், அடிக்கிற உதைக்கிறேன், இந்த சமாச்சாரம் எப்படி ஏதாச்சுன்னு சொல்றேன். ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? அப்பா, என் மீது தப்பான கணக்கு போடாது. நான் நல்ல பெண்மணி, இன்னும் நினைப்பது ஒரு தப்பான நடந்து கிடையாது. உன்னோட மகனோடத்துல கூடி கழித்ததான் இதுவும் பேரன் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானப்பா. அப்பா, நாங்கள் இருவரும் சந்தோஷமா இந்த செய்தி யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. சத்தியம் வாங்கி விட்டேனப்பா. என்னப்பா, ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்க வேண்டிய இயற்கையான ஒரு உறவு, அந்த உறவுல வச்ச ஒரு சோதனை, அதனால வந்த வேதனை பத்தியா நாம எல்லாருமே பிரிந்து வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது. இந்த குடும்ப வாரிசு சுமந்து கொண்டிருந்தா அப்பேற்பட்ட பெண்மணி அடித்தேன், துன்புறுத்தினேன், நாடு கடத்தி விட்டேனே. நான் அவசரப்பட்டான் இல்ல, கால சூழ்நிலை அப்படி நேர்ந்து விட்டது. இனிமே தாமதிக்க கூடாது. திசைக்கு ஒருவரால் தேடி கண்டுபிடித்து மீண்டும் சாந்தி அரண்மனையில் கொண்டு வந்து ஒப்படைப்பு நம்ம அனைவருடைய கடமை. புறப்படுவோம், சாந்தியை சந்திக்கலாம். அப்படியே